அனைவருக்கும் வணக்கம். பகுதி 2 இணைந்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் திலகராஜ் ஐயாவுடன் இணைந்த சந்திப்போம். சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருந்த விடயம் நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டிலிருந்து விளங்கி கொண்டிருந்தது. இதுக்கான முக்கிய காரணம் என்ன சார்? கடந்த 5 ஆண்டு காலமாக பல இடத்துல பல விதமாக பதில் சொல்லியிருக்கிறேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி விலகி வந்தது மாத்திரமல்ல, தமிழ் கூட்டணியை உருவாக்குவதிலும் எனக்கு பங்களிப்பு இருக்கு. எனவே நான் அங்கிருந்து அந்த விஷயத்தை பார்க்கிறேன். எனவே உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தமிழ் முற்போக்கு 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டாலும் 2000ஆம் ஆண்டு நீங்கள் பல்கலைக்கழக மாணவராக இருக்கும்போது காலத்திலிருந்து மலையக தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில், அதற்கு பிறதாக மலைய ஜனநாயக கூட்டணியை உருவாக்குவதில், மலையக கூட்டமைப்பை உருவாக்குவதில் எல்லாம் நான் ஒவ்வொரு காலப்பகுதியில் 2006, 2011, 2013 பங்களிப்பு செய்திருக்கிறேன். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதன் கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய மனோகணேசன் அவர்கள் கூட பரவாயில்ல தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு செயற்பட்டு கொண்ட காலத்தில் நான் சிறப்பாக செயற்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்த முறை எனக்கு அதற்கான வாய்ப்பு அங்கே மறுக்கப்படுவது மாத்திரமல்லாமல், கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்கின்ற ஒரு பாங்கு காரணமாக நான் விலகுவதற்கும் தீர்மானம் எடுத்திருந்த காலத்தில் உண்மையில் அவர்கள் விலக்குவதற்கும் முயற்சித்த ஒரே காலமாக இருந்ததால் ரெண்டும் சமநிலையில் தான் வெளியே வந்தோம். ஆனால் ஒன்றை மட்டும்தான் இப்போ சொல்ல நினைக்கிறேன், இதை சுருக்கமாக சொன்னேன். ஒன்றை சொல்ல நினைக்கிறேன், வெளியே வந்தேன் என்பதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் காலத்தில் செய்யப்பட்ட எந்த அடைவுகளையும் எதிர்த்து பேசவோ, தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக வண்டி கட்டி கொண்டு சண்டைக்கு போகவோ, நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு போய் தொல்லா தேசியத்துக்கு இந்த எந்த பணியிலும் நான் ஈடுபடவில்லை. அது என்னுடைய தனித்துவம். எந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படி ஒரு எதிராட்சி கூட எனக்கு ஒன்றுமே போடவில்லை. இன்றும் கூட தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளராக அந்த கட்சியின் அரசியல் யாப்பு என்னுடைய கையொப்பத்து கீழே தான் இருக்குது. நீங்க போய் இன்டர்நெட்ல தேடுங்க, இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் என்னுடைய அதற்கு பதிலாக நான் செய்திருப்பது, நான் என்ன செய்ய நினைத்து அந்த கூட்டணியை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்தேனோ அந்த நோக்கத்தை அடைய சொல்வதற்காக 2020ஆம் ஆண்டு அதிலிருந்து வெளியே வந்த பிறகு 2021ஆம் ஆண்டு தொடங்கி மலையக அரசியல் அரங்கம் என தனியான இலக்குகளை உருவாக்கி மலைய மக்கள் செய்ய வேண்டும் சொல்லி கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் செயற்பட்ட விதத்தில் இன்று சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே சரியான பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே சண்டை ஒன்றும் போடல, அந்த கட்சிகள் எந்த கட்டமைப்பையும் குழப்பல்ல. அதை பாட்டு அவர்கள் செய்யட்டும், அவர்கள் செய்கின்ற வேலை அவர்கள் செய்யட்டும். நாங்கள் எண்ணுகிற அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டிய வேலை கொடுக்குவான இருக்கிறோம் என்று எங்களுக்கான 4 மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையோடு நாங்கள் செயற்படுகின்றோம். மலையகத்தில் அறிவார்ந்த அரசியலை உருவாக்குவது, ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்களுக்கும் அரசியல் சம வாய்ப்பை வழங்குவது, மாவட்டங்களுக்குள் மட்டுப்படுத்தாமல் மாவட்டங்களுக்கு வெளியே மலையக அரசியலை பேசுவது. இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம், மலையகத்தை சேர்ந்த ஒரு கேள்வி கொண்டு கொண்டிருக்கேன். இது எங்களோட கொள்கையில் ஒன்று. மிக முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுவது. இதில் எங்கேயுமே தேர்தல் கேட்போம், வாக்கு போடுங்க, நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போவோம், அதுவல்ல. நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மலைய அரசியல் உருவாக்குவதற்கான தேவைப்பாடும் அந்த உரையாடல் தான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் நடந்ததும் நீங்கள் எல்லாம் கேட்ட கேள்வி கூட. எனவே அதற்கு மாற்றை பற்றி நான் சிந்தித்து மலையக அரசியல் அங்கு மாற்றம் எடுத்து அதை நோக்கி போகிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் அதன் வெற்றி ஒரே தடவையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்து நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். எனது பெயர்லேயே எனது யாப்பே இப்போ 2 இருக்கு. நான் 2 எந்த கட்சி கொள்கை இங்கே மாறலை, வேற எந்த கட்சிக்கும் போய் சேரல, ஒன்றும் இல்லாமல் அவர்களோடு சண்டை பிடிக்கவில்லை. அப்படியான ஒரு பொது பண்புகளை வைத்து புதிய விஷயத்தோடு, புதிய கோட்பாட்டோடு, புதிய விஷயத்தோடு முன்னகர்கிறோம். எனவே என்னுடைய அடுத்த பயணம் என்பது, நான் இருந்த இடத்தில் ஏன் இல்லை என்பதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், இருக்கும் இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மலையக அரசியல் அரங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.